அக்கா, சொல்லுங்க தம்பி. பக்கத்தில் இருக்க டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கா. தினமும் நாங்கள் காலேஜ் கேன்டீனில் தான் சாப்பிட்டு போவோம். இப்போலாம் வர வர கேன்டீனில் சாப்பாடும் நல்லா இருக்க மாட்டேங்குது, சுத்தமாகவும் இருக்க மாட்டேங்குதுக்கா. அட ஆமாம்ப்பா. நான் கூட ரீசன்ட் நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு ஊர்ல காலேஜ் பசங்க கேண்டீன் ஃபுட் சாப்பிட்டு கவலைக்கிடமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான்க்கா நாங்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இனிமே வந்து உங்கள் கடையிலே 2 வேளை சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம்க்கா. எங்களால் டெய்லியும் காசு கொடுக்க முடியாதுக்கா, ஆனால் மந்த்லி ஒரு அமௌண்ட்டாக உங்ககிட்ட கொடுத்துட்றோம்க்கா. சரிதான் தம்பி. ஆனா நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி மாசத்துக்குலாம் காசு வாங்கினது இல்லப்பா. கொஞ்சம் பாருங்கக்கா, என்ன மாதிரி நிறைய பசங்க எங்கள் காலேஜ்லேருந்து இங்கே சாப்பிட வராங்கக்கா. சும்மா சொல்லக்கா, உங்கள் கடை சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. அதனால தான் இனிமேல் உங்கள் கடையிலே சாப்பிட்டுக்கலான்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோங்க்கா. நாளையிலேருந்து நீ நம்ம ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம். மாதம் மாதம் காசு கொடுத்தா போதும், சரியா? அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. நான் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கடையில் சாப்பிட சொல்கிறேங்கண்ணா. உண்மையிலுமே உங்கள் கடை சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணா. சரிப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏங்க, இவங்கள நம்பலாமா? கரெக்டா காசு கொடுத்துருவாங்களா? படிக்கிற பசங்க கண்மணி ஏமாற்ற மாட்டாங்க. டாக் டு எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கண்மணி மெஸ். இந்த மாதிரி எபிசோட்ஸ் பார்க்க மறக்காம கண்மணி மெஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.